விருப்பமானதை கொடு. முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் அடுத்தடுத்த வீடுகளில் 2 முதியவர்கள் வாழ்ந்து வந்தனர். இருவரும் மிக நெருங்கிய நண்பர்களாக விளங்கினார்கள். திடீரென்று அவர்களில் ஒருவர் கடும் நோய்வாய்ப்பட்டார். அவரை காப்பாற்ற இயலாது என்று மருத்துவரும் கைவிரித்து விட்டார். விரைவில் தம் உயிர் போகப் போவதை அறிந்த அவர் தம் நண்பரை அழைத்தார். அவரிடம், என் ஒரே மகன் சிறு பிள்ளையாக இருக்கிறான். அவனை நினைத்தால்தான் எனக்கு கவலையாக உள்ளது என்றார். நான் எதற்கு இருக்கிறேன், பார்த்து கொள்ள மாட்டேனா? எதற்காக நீ வீணாக கவலைப்படுகிறாய் என்று ஆறுதல் சொன்னார் நண்பர். உள்ளம் தேறிய அவர் தாம் சேமித்து வைத்திருந்த 1000 பொற்காசுகளை நண்பரிடம் தந்தார். என் மகன் பெரியவனானதும் இதிலிருந்து உமக்கு விருப்பமான பொற்காசுகளை அவனுக்கு கொடு என்று சொல்லிவிட்டு கண்ணை மூடினார். ஆண்டுகள் ஓடின. சிறியவனும் இளைஞனாக ஆனான். தன் தந்தையார் நண்பரிடம் கொடுத்த பொற்காசுகளை பெற்று வளமாக வாழ விரும்பினான். நேராக பெரியவரிடம் சென்ற அவன், என் தந்தையார் எனக்காக உங்களிடம் தந்த பொற்காசுகளை தாருங்கள் என்று கேட்டான். அவன் தமது நெருங்கிய நண்பரின் மகன் என்பதை மறந்த அந்த முதியவர் எப்படியும் அவனை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணினார். வீட்டிற்குள் சென்று திரும்பிய அவர் 10 பொற்காசுகளை அவனிடம் தந்தார். வெறும் 10 பொற்காசுகளை கண்ட அவன் அதிர்ச்சி அடைந்தான். ஐயா, என் தந்தையார் உங்களிடம் 1000 பொற்காசுகள் அல்லவா தந்தார். நீங்கள் 10 பொற்காசுகளை மட்டுமே என்னிடம் தருகிறீர்களே என்று வினவினான். உன் தந்தையார் என்னிடம் 1000 பொற்காசுகளை தந்தது உண்மைதான். அதன் பிறகு அவர் என்னை பார்த்து, உமக்கு விருப்பமானதை என் மகனுக்கு கொடு என்று சொன்னார். உனக்கு 10 காசு தரதான் எனக்கு விருப்பம். வேண்டுமானால் வாங்கிக்கொள், இல்லையெனில் செல் என்றார் பெரியவர். வேறு வழியில்லாத இளைஞன் பெரியவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். நீதிபதி வழக்கை விசாரித்தார். ஐயா, நானும் இவன் தந்தையும் நெருங்கிய நண்பர்கள். அவர் இருக்கும் பொழுது என்னிடம் 1000 பொற்காசுகளை தந்து, இதில் உமக்கு விருப்பமானதை என் மகனுக்கு கொடு என்று சொல்லிவிட்டு இறந்தார். இப்பொழுது இவனுக்கு 10 பொற்காசுகள் தான் தர விரும்புகிறேன். அவனை பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள் என்றார் பெரியவர். நடந்ததை எல்லாம் அறிந்த நீதிபதி, உம் நண்பரின் மகனை இப்படி ஏமாற்றுவது நியாயமா என்று வினவினார். அதற்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் நண்பன் என்ன சொன்னாரோ அதன்படி நடக்கிறேன் என்று அடாவடித்தனமாக பேசினார் பெரியவர். பெரியவரின் பேச்சை கேட்டுக்கொண்ட அவரை மடக்க விரும்பிய நீதிபதி, இளைஞனுக்கு எவ்வளவு தர விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். 10 பொற்காசுகள் என்று பதில் வந்தது. நீர் எவ்வளவு வைத்துக்கொள்ள விரும்புகின்றீர் என்று வினவினார். 990 பொற்காசுகள் என்றார் பெரியவர். பெரியவரின் பேச்சை வைத்துக்கொண்டே 990 பொற்காசுகள் இளைஞனுக்கு கிடைக்குமாறு தீர்ப்பு வழங்கினார். இவன் தந்தை, உமக்கு விருப்பமானதை என் மகனுக்கு கொடு என்று சொல்லியிருக்கிறார். அவர் தந்த 1000 பொற்காசுகளில் உமக்கு விருப்பமானது 990 பொற்காசுகள். ஆகவே உம் நண்பர் சொல்லியபடி உமக்கு விருப்பமான பொற்காசுகளை அவர் மகனுக்கு தந்துவிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகிறேன் என்றார் நீதிபதி. தன் சொற்களாலேயே நீதிபதியிடம் சிக்கிக்கொண்ட முதியவர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார். ஸோ இந்த கதையிலேருந்து என்ன கருத்து நமக்கு கிடைக்குதுன்னா, நம்ம யாரையுமே ஏமாற்றக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப அறிவாளியான நீதிபதிகள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்க ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட மனுஷங்களெல்லாம் பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்குது. தேங்க்யூ.